Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுவும் வந்து தம் மெத்தட்ல செய்யலாம். இதுல வந்து நான் இன்னைக்கு காட்டியிருக்கிறது தம் மெத்தட்ல சொல்லியிருக்கேன். தம் போடுறப்ப வந்து நீங்க குக்கர்ல செய்யறப்ப எத்தனை விசில் விடணும் அப்படிங்கறதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கிடைக்காத இடத்துல ஒரே ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கணும். அது சேர்க்குறப்ப அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாமல் பார்த்துக்கோங்க. கூடவே இந்த சைஸில் பட்டை எடுத்துக்கலாம். 3 பட்டை எடுத்துருக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5லேருந்து 6 கிராம்பு, 3 பச்சை கலர் ஏலக்காய், ஒரே ஒரு கருப்பு கலர் ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மராத்தி மொக்கு, 1 டீஸ்பூன் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கல்பாசி கட்டாயம் சேர்த்திங்கன்னா தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா 2 ஜாவித்திரி சேர்த்துருக்குறேன். இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கலாம். பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தலப்பாக்கட்டி பிரியாணியோட ஸ்பெஷல் மசாலா பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான் ட்ரெடிஷ்னலாக தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு செய்வாங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தால் சரியாக இருக்கும். 2 சரிபாதியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல. பட் மட்டன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தண்ணியோட அளவு உங்களுக்கு மாறும். அடுத்து வந்து இதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் இடித்து தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு காரத்துக்கு மிளகா மட்டும்தான் பச்சை மிளகா. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பச்சை மிளகா சேர்த்து இடித்து இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கட்டாயம் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சரியாக இருக்கும். நான் பல்லாரி வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 15 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் இடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இடித்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணியை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தம் மெத்தடில் செய்கிறதுக்கு வட்டா எடுத்துருக்கிறேன். கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இடித்த 2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு அளவு நல்லா பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிதமான தீயிலே தான் வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து வதக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிதமான தீயில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா இடித்த மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலைகளையும் கொஞ்சமாக மல்லி இதையும் போட்டு நம்ம வதக்கிறப்ப அந்த பிரியாணியோட வாசம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த அளவுக்கு பச்சை வாசனெலாம் போய் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி மிளகாய் இது கலருக்காக தான் சேர்த்துருக்குறேன், காரத்துக்கு கிடையாது. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் வதக்க போகிற தக்காளிக்கும் சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் உள்ளது 2 தக்காளி நீளமாக கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு திக்காக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி அந்த தயிர் எல்லாம் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா இலைகள், 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துடுங்க. மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி தொடக்கறியாக வாங்கினீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மட்டனுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலாலேயே வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் மட்டன் வேகிறதுக்கு. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க.
இப்போ வந்து இந்த மட்டன் எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்திங்கன்னா அது மட்டனை பொறுத்து எவ்வளோ நேரம் வேகணுமோ அந்த அளவுக்கு வேகணும். நல்லா பஞ்சு மாதிரி வெந்துக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த இதுலேயே நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு வேக விடுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இது பாதி வெந்ததுக்கு அப்புறமா அரிசியை ஊற வச்சிடணும். சீரக சம்பா அரிசி வந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சல்லடையை வச்சு வடித்து எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் ஊறிச்சினாலும் குழப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணின்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 15 நிமிஷம் அரிசி ஊறணும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே அந்த மட்டன் வேக வச்சப்போ குழப்பாக மசாலா இருக்கிறனால நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு 1 கல் கூட இருக்கணும். இப்போ எனக்கு பத்தாத மாதிரி இருக்கனால இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா தண்ணி தளத்தலன்னு கொதிக்கணும். இதுலேயே வந்து கொஞ்சமாக புதினா இலைகளையும் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியை வடித்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக கிளறி கொடுங்க. கலந்துட்டு சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் வச்சு நம்ம தம் பண்ண போகிறோம். மேலே வந்து ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு டைட்டாக தட்டு வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சு கரெக்டாக மிதமான தீயில், அதாவது லோ ஃபயரில் 25 நிமிஷம் வைக்கணும். இதுவே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா இதே இதை ப்ரெஷர் வச்சு, அதாவது வெயிட்டு வச்சு தோசைக்கல் மேலே வச்சிங்கன்னா 25 நிமிஷம். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் கழித்து நம்ம தம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னா பயப்படாதீங்க. கிளறி கொடுத்தோம்னா உள்ள சாதம் நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ பண்ணிங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தலப்பாக்கட்டி பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.